யாழ் மண்டல விண்ணலைவழி இணைப்பினில் இணைந்திட்ட சிந்தனை ஆற்றல் மிக்க சான்றோர் பெருமக்களாகிய உங்களை யாழ் மண்டலத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்பதில் அகம் மகிழ்கின்றோம். முதற்கண் தனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய் நினைப்பதும் செய்வதும் நித்திய கடன் என்று செயற்பட்டுக் கொண்டிருக்கும் எங்கள் யாழ் மண்டல தலைவர் திருமிகு குழந்தைவேல் ஐயா அவர்களை தலைமை உரை ஆற்றிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மைக் ஆஃப் பண்ணப்படுது. ஓகே ஐயா, ஆஃப் பண்ணப்படுது. ஓகே ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். குரு வாழ்க, குருவேதன. யாழ் மண்டல சுமனே வழிகள ஊடாக இணைந்துள்ள அனைத்து சிந்தனையாளர்களுக்கும் இனிய காலை வணக்கங்கள். தென்கோவை அறக்கட்டளையின் தலைவர் பேராசிரியர் அனுஸ்ரீ விஜயநாயகம் அம்மா அவர்களை, கோப்ப தலைமை பொறுப்பாளர் முதன்மை பேராசிரியர் கௌபாலா விக்டோரியா அம்மா அவர்களை, துணை பேராசிரியர் பாலகிருஷ்ணன் அம்மா கலாநிதி அம்மா அவர்களை, துணை பேராசிரியர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களை மற்றும் மண்டல செயலாளர் துணை பேராசிரியர் மகாலிங்கம் ஐயா அவர்களை, நாகர்கோவில் தலைமை பொறுப்பாளர் தலைவர் துணை பேராசிரியர் மகாலிங்கம் வசந்தாத அம்மா அவர்களை, துணை பேராசிரியர் சுதர்சன் ஐயா அவர்களை, பேராசிரியர் தேவதாஸ் ஐயா அவர்களை, வணக்கம் குருவணக்கம் சேர்த்த முழுசு பிள்ளை விஜயகுமாரி அம்மா அவர்களை, வெளிநாடும் உள்நாடும் இணைந்துள்ள அறிஞர் பெருமக்களே, இந்தியாவிலிருந்து எங்களை மண்டலத்தின் சிறப்பை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் டாக்டர் பேராசிரியர் மாணிக்கவாசம் ஐயா அவர்களே, அவர்களின் குழுவினர்களை, இந்த சிறப்பு சிந்தனை ஆற்ற உள்ள சக்தி சரவண ஐயா அவர்கள், இந்த கர்மம் தர்மம், இந்த கர்மமும் தர்மத்தை பற்றி எங்களுக்கு ஆற்றி தருமாறு அன்போடு கேட்டு விடுபடுகிறேன். நன்றி ஐயா, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சிறப்பாக தலைமை உரை வழங்கிய எங்கள் தலைவர் ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து தூய வினை தேர்ந்தாற்றி மண்ணுலகில் உயிர்கட்கு துன்பம் நீக்க தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம், தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறை வாழ்வாம் என்கின்றார் தத்துவ ஞானி வேதாத்திரி மகரிஷி. இன்று எமக்கு கர்மம் பிளஸ் தர்மம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட சென்னையில் இருந்து எம்மோடு இணைந்திருக்கின்றார் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள். ஐயாவை பற்றியதோர் அறிமுகத்தோடு நாம் நிகழ்வினுள் சென்றிடுவோம். MBA கற்கை நெறியோடு MSc யோகாவும் கற்ற ஐயா அவர்கள் தனியார் நிறுவனத்தில் சீஃப் ரீஜனல் மேனேஜராக பணியாற்றியதோடு மனவளக்கலையில் 35 வருடகால அனுபவம் கொண்டவர். பேராசிரியர் அருட்செல்வி அம்மாவின் அன்பு சகோதரராக விளங்கிடும் ஐயா அவர்கள் அம்மாவை போலவே தனது 13வது வயதில் குருவிடம் தீட்சையும் பெற்றவர். தனது 16வது வயதில் ஆசிரிய பயிற்சியையும் பெற்றவர். இவர்களது தந்தையார் உலகநாதன் ஐயா மூத்த பேராசிரியர் ஆவர். 25 ஆண்டுகளுக்கும் மேலாக உமையாள்புரம் அறிவுத்திருக்கோயிலை நடத்தி தொண்டாற்றி மகிழ்ந்து வரும் பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்களை
கர்மம் பிளஸ் தர்மம் என்ற சிறப்பு தலைப்பினில் சிந்தனை வழங்கிட அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடனையா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தீய வினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவின் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமையென தேர்ந்து செய்து மாயம் என்னும் மறை பொருளாம் அறிவறிந்து மாயம் என்னும் மறை பொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோர்கள் துன்பம் நீக்க மாயம் என்னும் மறை பொருளாம் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோர்கள் துன்பம் நீக்க நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும் நேயமுடன் தொண்டாற்றி இன்பம் துய்க்கும் நிறைவாழ்வாம் நெறி அதுவே யோகமாகும். குரு வணக்கம். தாயானை தந்தை எனக்காயினானை சர்க்குருவுமாயினானை மேயானை கண்காண விளங்கினானை மெய்மை எனக்களித்தானை வேதம் சொன்னவாயானை வஞ்சமிலா மனத்தானை வரம் கொடுக்க வல்லானை மணிமன்றில் நின்றேயானை துரிய நடுவிருக்கின்றானை எம்மானை கண்டு களித்திருக்கின்றேனே. வீழ்நாள் படாமை நன்றாற்றின் அகுதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கண். இது தெய்வப் புலமை நமக்கு தந்த தெய்வ வாக்கு. இந்த உலகம் செய்த பயன், இந்த பூமி செய்த பயன், ஞானத்தின் பேரொளியாக இந்த பூமியில் வந்து அவதரித்த வள்ளுவக் கடவுளை என் உள்ளத்திலும் உயிரிலும் நிறுத்துகிறேன். அந்த பெருமகனாரினுடைய வழியில் வந்த அத்தனை யோகிகளையும் சிந்தனையாளர்களையும் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறோம். அவர்களுடைய அடியொட்டி வந்த வள்ளல் பெருமானுடைய வழியில் நம்மிடையே வாழ்ந்த அருள் தந்தை பாமர மக்களுடைய தத்துவ ஞானி மகரிஷி அவர்களை நாம் அனைவரும் மனம் மொழி மெய்களினால் வணங்கிக் கொள்ளுகிறோம். அவருடைய அறிவையும் ஆன்ம சக்தியும் என்னோடு இணைத்துக் கொள்ளுகிறேன். பெரியோர்களே, இந்த அற்புதமான காலை நேரத்திலே
அவர் ஐயா மாணிக்க வாசகம் அவர்களுடைய கருணையின் அடிப்படையிலே இந்த ஒரு நல்லதொரு தலைப்பை சிந்திப்பதற்காக எனக்கு வாய்ப்பை வழங்கி இருக்கின்ற இலங்கை வாழ் மண்டல தலைவர் குழந்தைவேலு ஐயா அவர்களுக்கும் ரகுபாலா அம்மா அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் மற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தை கர்மம் தர்மம் இரண்டும் சமஸ்கிருதத்தினுடைய வெளிப்பாடு. கர்மா என்று சொல்லுவோம், தர்மா என்று சொல்லுவோம். இந்த உலகத்திலே நாம் காணுகிற பலவிதமான நிகழ்வுகளினுடைய மூலத்தை உணர்ந்து கொள்ளுகிற பொழுது ஞானத்தினுடைய தெளிவில் ஒரு மனிதன் வாழ்க்கையை ஞான வழியில் நடத்துகிற பொழுது தெளிவான ஒரு அறிவு தெளிவிலே அவருடைய வாழ்வு முனைகிற பொழுது இரண்டு விஷயங்கள் தான் அடிப்படையாக இருக்கிறது. கர்மா என்று சொன்னால் இயக்கம்தான் கர்மா. தர்மம் என்று சொன்னால் தர்மா என்று சொல்லுகிறோம் சமஸ்கிருதத்திலே. இயக்கத்திற்கு மூலப்பொருளாக இருப்பது தர்மம். அதை தமிழிலே அறம் என்று சொல்லுகிறோம். கர்மா என்று சொல்லுனாலே இயக்கம் என்றுதான் அர்த்தம். நாம் செயல்படுகிற பொழுது செயல்படுகிற நம்முடைய கருவிகளினுடைய இயக்கத்தை மட்டும் செயல்படுகிற புலன்களை வைத்தோ மட்டும் கர்மா என்று சொல்லுவதில்லை. கர்மா என்று சொன்னால் எண்ணம், சொல், செயல் என்ற மனித உருவில் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிற இயக்கம் மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய ஒட்டுமொத்த இயக்கமும் இணைந்து இயங்குவதுதான் கர்மா. எப்படி நாம் இறைத்தன்மையை நிலைப்பொருள் என்றும் பிரபஞ்ச இயக்கத்தை அலைப்பொருள் என்று சொல்லுகிறோமோ, அவற்றிற்கு உரிய தமிழிலே குணம் குனி என்ற ஒன்று இருக்கிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தமிழ் வளர்த்த யாழ் மண்ணில் நான் பேசுவதற்கு கனகசபை பெரியவரும் சோமசுந்தர புலவரும் வாழ்ந்த தமிழ் மண்ணில் இந்த வேதாத்திரியம் மலர்ந்திருக்கிறது. யாழ் மன்னரும் மட்டக்கிளப்பிலும் தமிழ் வளர்த்த பெரியவர்கள் கம்பன் கழகத்திலும் கதிர்காமத்திலும் நம் சமய சித்தாந்தங்களை வளர்த்த மண்ணில் வேதாத்திரியம் பேசப்படுகிறது. இது அறிவினுடைய மலர்ச்சி. அப்படிப்பட்ட பெருமைக்குரியவர்கள் நீங்கள். கம்பனுடைய 600க்கும் மேற்பட்ட பாடல்களை எல்லாம் விளக்க உரை வழங்கி பெரிய அளவிலே அதை ஒரு அறிவார்ந்த கழகங்களாக மாறி இன்று உலகளாவிய விரிந்திருக்கக்கூடிய மண்ணிலிருந்து நீங்கள் எல்லாம் வேதாத்திரியத்தை முன்னெடுத்திருக்கிறீர்கள். அது காலத்தினுடைய சேர்க்கை. அதுதான் கர்மா என்று நான் இன்று உங்களுக்கு சிறிது நேரம் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். இது முழுமையாக ஆழமாக அறிவியல் பூர்வமாகவும் விளக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏற்ற வகையிலே நம்முடைய எளிமையான முறையிலேயும் அதை நாம் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழியாக நாம் இந்த சமயத்தை உபயோகப்படுத்திக் கொள்கிறோம். ஒரு மனிதன் ஒரு இயற்கையில ஒரு சாமியம் இருக்கிறது. எந்த ஒரு நிகழ்விற்கும் காரண காரியம் என்ற ஒன்று இருக்கிறது. காரண காரியம் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு நிகழ்வு, புத்தர் சொல்வது போல, இன்றைக்கு எனக்கு என்ன வாழ்வு அமைந்திருக்கிறதோ அது ஏற்கனவே நான் செய்த செயல்களினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு இந்த நிகழ்வாக என் பிறப்பு அமைந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு நிகழ்வும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு மலர்ச்சியும் இந்த பிரபஞ்சத்திலே ஒவ்வொன்றிற்கும் காரணம் இருக்கிறது.
ஒவ்வொரு அணுவிலும் காரணம் இருக்கிறது. அணுவிற்கும் உள்ளாக இருக்கக்கூடிய ஆற்றல் துகள் என்ற நிலையிலும் சரி, அது விரிந்து செயல்படுகிற வெளி என்ற நிலையிலும் சரி, எல்லாவற்றிலும் ஒரு மடிப்பியக்கம் என்று சொல்லலாம், அல்லது அது காரண காரியம் என்றும் சொல்லலாம். ஆக இன்றைக்கு நாம் வேதாத்திரியம் பேசுகிறோம் என்று சொன்னால், வேதாத்திரியத்தினுடைய தத்துவம் புதியதான ஒரு தத்துவம் அல்ல. நம்முடைய ஆன்மீக மண் பல காலங்களாக அவர்கள் உபயோகப்படுத்திய ஆங்கிலத்திலே டெர்மினாலஜி என்று சொல்லுவோம். அப்படி ஆங்கிலத்திலே நாம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை தமிழிலே கருத்தாக்கம் என்று சொல்றோம். பல காலமாக பயன்பாட்டிலே வந்த மொழி வழக்கு இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்திலே அந்த விஞ்ஞானத்தினுடைய கருத்துக்களோடு மெய்ஞானத்தில் நம் மண் கொடுத்த ஆன்மீகத்தை நாம் புரிந்து கொள்ளுகிற வகையிலும் பாமர மக்களினுடைய எண்ணத்திலும் கூட, அவர்களுடைய உணர்விலும் கூட இந்த தத்துவங்களை விளங்கிக் கொள்ளுவதற்கின்ற வகையிலே இணைத்திருக்கிற ஒரு பெரிய சாதனை தான் வேதாத்திரியம். வேதாத்திரியம் புதிய கருத்துக்கள் ஒன்றும் இங்கே இல்லை. நம் வேதங்களும் உபநிடதங்களும் புராணங்களும் சமய இலக்கியங்களும் நீண்ட நாட்கள் இந்த மண்ணிலே கொடுத்த நல் முத்துக்கள் தான் இன்றைக்கு விஞ்ஞானம் வளர்ந்திருக்கிற காலத்திலே அதை நம்மோடு இணைத்திருக்கிறார்கள். அப்ப மகரிஷியினுடைய கருத்துக்கள் அனைத்தும் நாம் விளங்கிக் கொள்ளுகிற வகையிலே, இன்றைக்கு சுவாமி சொல்வது போல, இயங்கிடும் முன் சாரம் மூலம் எல்லோர்க்கும் உணர்த்தலாம் அந்தமாம் மெய்ஞானத்தோடு அணுவின் ஞானம் இரண்டையும் அறிந்து உய்ய பாலம் போன்ற ஆக்க ஞானம் காந்தமே. அப்போ எதுவும் புதிதல்ல. ஏற்கனவே இருந்த தத்துவத்தை இந்த நாள் விஞ்ஞானத்தோடு அதை இணைத்து, அதை எளிமைப்படுத்தி, அதை டெமான்ஸ்ட்ரேஷன், அதை விளக்கப்படுத்துவதற்கு, விளங்கிக் கொள்வதற்கு கருவிகள் மூலமாக, இயங்குகிற விஞ்ஞான கருவிகள் மூலமாக விளக்குவதற்கான பொருள். எந்த ஒரு காரியத்துக்கும் நாம் சொன்னோம் காரணம் இருக்கிறது. அப்ப இயற்கையினுடைய ஒவ்வொரு பரிணாமத்தையும் நீங்கள் உற்று 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 பார்க்கிற பொழுது ஒன்றிலிருந்து ஒன்று அது கிளைத்துக் கொண்டே இருக்கிறது. அதனால்தான் சொல்லுகிறோம், நம்முடைய கருமையம் தான் முடிந்த முடிவான ட்ரெஷர் என்று சொல்லுகிறோம். காரணம், பிரபஞ்சத்தினுடைய மொத்த இயக்கங்களினுடைய பரிணாமத்தையும் தாங்கி நிற்கின்ற ஒரு சுரங்கம், ஒரு ட்ரெஷர் நம்முடைய கருமையமாக இருக்கிறது. இப்போ ஒவ்வொரு கருமையத்திலும் இருக்கக்கூடிய ரகசியங்கள் எண்ணடங்கிய ரகசியங்களாக இருக்கிறது. அந்த எண்ணில் அடங்காத ரகசியம் தனித்த பொருளாக இல்லை, எல்லா கருமையங்களோடும் இணைந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு வேதாத்திரிக்குள்ள ஒரு ஞானம் விளைகிறது என்று சொன்னால் அது வேதாத்திரியினுடைய தனிப்பட்ட ஞானம் அல்ல. இந்த பிரபஞ்சம் எவ்வளவோ காலங்களாக உருவாக்கி வந்திருக்கின்ற ஞானத்தினுடைய ஒரு செறிவுதான் ஒவ்வொரு வழியாக அது வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறது. அது எல்லாருடைய கருமையங்களையும் இணைத்தும் இருக்கிறது. எல்லாருடைய கருமையம் என்று சொன்னால் மனித உயிர்கள் மட்டுமல்ல, ஏனைய உயிர்கள், கோள்களினுடைய கருமையம், பிரபஞ்சத்தினுடைய கருமையம். அதான் சாமி சொல்லுகிறார், உலகங்களில் ஈர்ப்பு உள்மையம் கொண்டும் உயிர் வகைகளில் காந்த கருமையம் கொண்டும் நலமுடனே வடிவம் குணம் நல்லியக்க சீரால். இத்துணை நிகழ்வுகளையும் எந்த இடத்திலும் இணைப்பு விடாது அது தொடர்ந்து வருகிறது. பாருங்க அதன் செயல்பாடு. அந்த செயல்பாடுகள் எந்த இடத்திலும் இணைப்பு விடவில்லை, எந்த இடத்திலும் அதனுடைய மலர்ச்சியிலே, அதனுடைய எந்த விதமான வளர்ச்சியிலும் சுணக்கம் இல்லை. இயற்கை என்று சொன்னால் 4 வகைகளிலே தான் அதை விளக்குகிறோம். இயற்கையினுடைய இயல்பு தோற்றம், வளர்ச்சி, மாற்றம், முடிவு. இந்த 4 பரிணாமத்திற்குள்ளாகத்தான் இயற்கை அடங்கி போகிறது. அந்த இயற்கை என்று சொல்லுகிற பொழுது இந்த தர்மம் என்று சொல்லுகிற அறம், கர்மம் என்று சொல்லுகிற இயக்கம், இது 2ம் இணைந்ததுதான் இயற்கையாக பரிணமித்திருக்கிறது.
அந்த இயற்கையினுடைய ஒரு அணுவிலும் அணுவாக, பின்னத்திலும் பின்னப்பட்ட பொருளாகத்தான் நம்முடைய வாழ்க்கை நமக்கு அமைந்திருக்கிறது. அப்போ மனிதன் இந்த இயற்கையோடு இயைந்து வாழ்வதற்கு அவனுடைய உள்ளத்திலே யோக நிலை பற்றியோ மற்ற ஒரு தத்துவார்த்தமான விளக்கங்களோ ஏதோ புதிதாக வந்துவிடவில்லை. அது நேற்றைக்கு இன்றைக்கல்ல, ஆதி காலம் தொட்டே இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை உணர்ந்து அந்த துன்பத்தை நீக்குவதற்காக ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் எழுச்சி பெற்ற அந்த கருணை, அந்த உதவ வேண்டும் என்று அவன் உள்ளத்திலே ஊற்றெடுத்த அன்பு, அதுதான் அது அற உணர்வாக, அந்த அறமே மலர்ந்து மதங்களாக பின்னால் மாற்றம் பெற்றது என்பது நமக்கு தெரியும். ஆக சுவாமி பாடலே சொல்லுவர், பிற உயிர் உணர்தலாய் உணர்ந்திடும் சுக துக்க அளவினை உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து. அப்போ பிற உயிர் உணர்தலாய் உணர்ந்திடும் சுக துக்க அளவினை கூர்ந்துணர்ந்து உறவு கொண்டு உள்ளத்தால் யூகித்து மனித அறிவில் திருப்பம் பெற்ற நாள் அறம் தோன்றிற்று. அப்ப அந்த அறம் என்று சொல்லக்கூடிய நிலை இன்னொரு உயிர் படுகிற துன்பத்தை, இன்னொரு உயிர் படுகிற ஒரு வேதனையை உணர்ந்து அவைகளுக்கு உதவ வேண்டும் என்று எப்பொழுது மனிதனுடைய அறிவு திருப்பம் பெற்றதோ, எப்பொழுது திருப்பம் பெற்றது, தான் அந்த துன்பத்தை அனுபவிக்கிற பொழுது தனக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்கும் என்பதை உணர்ந்து, அதே வேதனை அந்த உயிருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதற்காக தன்னுடைய உதவியை உடல் பொருள் ஆவி என்ற நிலையிலே உதவுவதற்காக கொடுத்து உதவுவது என்று மனிதனுடைய உள்ளத்திலே ஒரு மலர்ச்சியும் ஒரு இருந்து ஒரு உதவ வேண்டும் என்ற எண்ணம் முனைப்பும் வருகிறதே, அதுவே அறம் என்று சுவாமி சொல்லுகிறார். அந்த அறத்தினுடைய ஒரு தன்மைதான் அறம் என்று சொன்னால் அதுதான் இறைவனாக இறைத்தன்மையாக இருக்கிறது. இறை என்று சொன்னால் இறைந்து கிடப்பது, பரந்து கிடப்பது, எல்லையற்றிருப்பது என்று அர்த்தம். அது இறைந்து என்ற தமிழ் பதத்திலே இருந்துதான் இறை என்ற வார்த்தை நமக்கு வழங்கப்பட்டது. அப்படி இறைந்து கிடக்கிற ஆற்றல் ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய, கொஞ்சம் அறிவியல் அங்கங்கே தொடுகிறேன், நீங்க முழுமையாக நாம் செல்லவில்லை என்றாலும், மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்ற இடத்திலே துல்லிய அளவிலும் செயல்படுகிறது. மேக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று பார்க்கிற பொழுது 96 பில்லியன் ஒளி வருடங்கள், 96 பில்லியன் லைட் இயர்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்தினுடைய விட்டம், அந்த அளவிலும் அது பூதாகாசம் என்ற நிலையிலே பிரபஞ்சமாக இருந்தாலும் அதற்கு மேலாக மகாகாச வெளியாக அணுநிலையிலும், பூமியிலே அல்லது உலகத்தின் மேலாக சிதாகாசம் என்ற நிலையிலும் எந்த நிலையிலே செயல்பட்டாலும் அந்த நியதி மாறாது செயல்படுகிற ஒரு தன்மை அதற்குள்ளாகவே அமைந்திருக்கிறது என்ற பொழுதுதான் இறைவன் வேறு அல்ல, பிரபஞ்சம் வேறு அல்ல என்று பெரியவர்கள் அதை வழங்கினார்கள். அதை ஒட்டித்தான் ஆத்திகம் நாத்திகம் என்ற ஒரு பரிணாமமே வந்தது. ஆத்திகம் இன்றைக்கு என்ன நினைக்கிறோம், புற உலகத்தை மறுத்து அக உலகத்தை ஏற்கின்ற ஒரு தன்மை ஆத்திகமாகவும், நான் புற உலகம் மெய்யானது, எனக்கு வேறு உலகம் தேவையில்லை, அக உலகத்தினுடைய பயிற்சிகள் என்ற பொழுது நாஸ்தி என்று சொல்லுகிறோம். அப்படி அல்ல. அஸ்தி என்று சொன்னால் இருக்கிறது, இருப்பாக இருக்கிறது, புலன்களுக்கு தட்டுப்படவில்லை. நாஸ்தி என்று சொன்னால் உணர்ந்து கொள்வது புலன்களுக்கு என்னால் இல்லை இல்லை என்றுதான் சொல்ல முடியும். ஆனால் உயிரை கொண்டு அதை உணர்ந்து கொண்டால் அந்த தர்மத்தை, அந்த அறத்தை உணர்ந்து கொள்ள முடியும். ஆக இந்த அறம் என்கின்ற ஒன்று தான் இறைவனுடைய வெளிப்பாடாக பிரபஞ்சம் இருக்கிறது. அதுதான் தர்மம் என்று சொல்லுகிறோம். இந்த மனிதனுடைய வாழ்வு
பல பரிணாமங்களை தாண்டி கிட்டத்தட்ட மனிதன் இந்த பூமிக்கு வந்து 25 லட்சம் ஆண்டுகள் ஆகிறது. 2.5 மில்லியன் வருடங்கள். கற்காலம், உலோகங்கள், விஞ்ஞான காலம் கடந்து இன்றைக்கு வாழ்கிற இன்றைக்கு கம்ப்யூட்டர் கணினி யுகத்திலே செயற்கை நுண்ணறிவு தளத்திலே நாம் நிற்கிறோம். இந்த பல்வேறு படித்தளங்களில் மனிதன் வாழ்கிற பொழுது ஒவ்வொரு உயிரும் அவன் உற்று பார்க்கிற பொழுது, அறிவு வெளிச்சத்திலே எல்லா உயிர்களையும் பார்க்கிற பொழுது, எல்லா உயிர்களும் எதை நோக்கி நகர்கிறது என்று பார்த்தால் இன்பத்தை நோக்கித்தான் நகர்கிறது. எல்லா உயிர்களும் மனிதன் உட்பட எல்லா உயிர்களும் இன்ப நுகர்ச்சிக்காகத்தான் அவைகள் நகர்கிறது. அது புலன் வயப்பட்டதாக இருந்தாலும் சரி, அகவயப்பட்டதாக இருந்தாலும் சரி, அறிவயப்பட்டதாக இருந்தாலும் சரி. அப்போ ஒவ்வொரு உயிரும் இந்த இன்ப நுகர்ச்சியிலே ஈடுபடுகிற பொழுது அது ஒரு குறிப்பிட்ட எல்லையில புலன்கள் தாங்குகிற அளவுக்கு மேலாக அணு அடுக்கு சீர்குலைகிற பொழுது, காந்தத்தினுடைய வறட்சி நிலை அடைகிற பொழுது அதே இன்பம் துன்பமாக மாறுகிறது என்கின்ற நிலையில ஆல்வேஸ் இட் லீட்ஸ் டு தி டாக்லிங் ஸ்டேட். அப்ப இந்த இன்ப துன்பம் என்கின்ற ஒரு செயல்பாடு மாறி மாறி வருகிறது என்று தெரிந்த மனிதன் இன்பத்தை தொடர்ந்து அனுபவிப்பது, நீடித்த இன்பம் வேண்டும், நிலைத்த இன்பம் வேண்டும். அப்படி நீடித்த இன்பம், நிலைத்த இன்பம் என்ற ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிறதா என்று அவன் தன் அறிவை கொண்டு ஆராய்ச்சி செய்து இந்த பிரபஞ்சத்தை ஆராய்ந்த பொழுதுதான் நீடித்த இன்பம் அது மனிதனுடைய புலன் உணர்ச்சிகளுக்கு அப்பால் உயிர் உணர்வினுடைய அடித்தளத்தில் அந்த இயற்கையினுடைய பரிணாமத்தில் ஆதி நிலையில் அவனுடைய அறிவு வியாபகத்தில் நிலைக்கிற பொழுது அந்த நிலை பெறுகிற தன்மை, அந்த நிலை பெறுகிற தன்மை காலத்தையும் கடந்த நிலையில அவன் பேரின்ப நிலையை தொடலாம். அதை எப்படி நம்முடைய தாய்மான சுவாமிகள் சொல்லுவது போல, என்றைக்கும் இன்பமாய் உள்ளது எது, நேற்றைக்கு எது இன்பமாக இருந்ததோ, இன்றைக்கு எது இன்பமாக இருக்கிறதோ, நாளைக்கும் எது இன்பமாக இருக்குமோ அதுதான் நாம் பேரின்பம், வற்றாத இன்பம், அதை பிளிஸ் என்று சொல்லுகிறோம், சச்சிதானந்தம் என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த பேரின்ப நிலை என்ற ஒன்றை தெரிந்து கொண்ட மனிதன் தான் இவைகளை அடைவதற்கு வழிமுறைகளையும் வகுத்தான். அந்த வழிமுறைகளை வகுத்த பொழுதுதான் நம் நாட்டு சிந்தனையாளர்கள், விஞ்ஞானிகள், யோகிகள் அதை வழிகளாக அமைத்து கொடுத்ததைத்தான் புருடார்த்தங்கள் என்று நம் நாட்டிலே வழங்கினார்கள். அந்த புருடார்த்தங்களை இந்திய மண் முழுமையும் அதை உணர்ந்திருந்தது. இந்த குமரிக்கண்டம் வரைக்கும் சொல்லப்போனால் தெரியவில்லை, நிலத்தினுடைய பரப்பிலே இலங்கையும் இணைந்திருந்தது என்றுதான் சொல்லுகிறோம். அது குமரிக்கண்டம் என்றே வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மனிதனுடைய அறிவு இந்த நிலைத்த இன்பம், நீடித்த இன்பம், என்றைக்கும் இன்பம் என்று வருகிற பொழுதுதான் அவன் அந்த நிலையை தொடுவதற்கு 4 புருடார்த்தங்கள் மனிதனுக்கு வழங்கப்பட்டது. ஒன்று தர்ம, காம, அர்த்த, மோக்ஷம் என்று வடமொழியிலே சொல்லுகிறோம். தமிழிலே நம் வள்ளுவம் கொடுத்ததுதான் அறம், பொருள், இன்பம், இதை கொண்டு அடையக்கூடிய வீடு பேர். அறம்தான் முதலானது, மற்ற இரண்டும் துணை அறங்களாக இருக்கிறது. அப்போ மனிதனுக்கு அற உணர்வு என்று அற உணர்விலே நிலைத்து வாழ வேண்டும், என்றைக்கும் அற உணர்வோடு வாழுகின்றவனுக்கு முதல் குறளை சொல்லியிருக்கிறேன், வீழ்நாள் படாமை நன்றாற்றின். அவர் சொல்லுகிறார், எந்த ஒரு நிமிஷத்திலும் எந்த ஒரு இடத்திலும் அந்த அற உணர்வை மறவாத தன்மை, எந்த ஒரு நாளும் நாம் அற உணர்வை மறந்து விடாது
அறத்தின் வழியாக நம் வாழ்வை நடத்த முடியுமேயானால், அந்த அறிவினுடைய விழிப்பிலே நம்முடைய வாழ்க்கையை நடத்த முடியுமேயானால், அவர் சொல்லுகிறார், அஃதொருவன் வாழ்நாள் வழியடைக்கும் கள். அதுதான் பிறவியிலே இருந்து அவனை மீட்பதற்கும், பேரின்ப நிலையான சச்சிதானந்தத்தை அல்லது முழுமை, அறிவு முழுமை, அது முக்தி என்று சொல்லுகிறோமே. முக்தி முக்தி என்று சொன்னால் இங்க வேற ஒன்றுமல்ல. அதை வித்து முழுமை பெறுகிற பொழுது அந்த வித்தினுடைய தன்மை இனி முளைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நம்ம விவசாயத்துல கூட பார்ப்போம். அது முத்தி போன விதை முளைக்காது. அது என்ன காரணம்? அந்த வித்து தனக்குள்ளாகவே ஒரு சர்க்கியூட்டரி அமைக்கிற பொழுது, தனக்குள்ளாகவே அந்த முழுமையை நிறைவை பெறுகிற பொழுது, இனி வேறொன்றை நோக்கி நகர்வதற்கு தேவைகளை அது தேவையற்ற நிலையில, தேவை என்பது இல்லாத ஒரு கட்டத்திற்கு நகரும். அதே போலதான் நம்முடைய வித்தும் முழுமை நிலையை பெறுகிற பொழுது அதை முக்தி முக்தி என்று சொல்லுகிறோம். முன்று தமிழ் வழக்கிலே அது முத்தி போனது என்று சொல்லுவோம். முத்தி போன விதை முளைக்காது என்று சொல்லுவோம். அப்போ அந்த முத்தி போன விதை முளைக்காது என்று சொல்லுவதுதான் பீஜ சமாதி என்று பதஞ்சலியும் சொல்கிறார். அந்த சமாதி நிலையிலே நிர்பீஜ சமாதி என்று சொன்னால் விதைகளற்ற சமாதி என்றுதான் அர்த்தம். அந்த நிர்பீஜ சமாதியை தொடுவதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அது எளிதாக வந்து விடுமா, நினைத்தவுடனே வந்து விடுமா என்று சொன்னால் அது வராது. அப்போ நாம் ஒவ்வொரு படியாகத்தான் அதை மனிதனுக்கு பயிற்சி கொடுத்துத்தான், அவனுக்கு விளக்கம் கொடுத்துத்தான் அவனை உயர்த்த வேண்டும் என்று வந்த பெரியவர்கள் தான் யோகத்தினுடைய பலனை, யோகத்தில் மூலமாக இந்த அறத்தை ஒழுகி, அந்த அறத்தில் ஒழுகிற பொழுது அவன் வாழ்நாளிலே வாழ வேண்டும் என்று எண்ணி நாம் மனிதனாக பிறக்கவில்லை, எனினும் நாம் பிறந்து விட்டோம். வாழ வேண்டும் உலகில் ஆயுள் மட்டும், வாழ்ந்தவர்கள் அனுபவத்தை தொடர்ந்து பற்றி. அப்ப நாம் ஏற்கனவே அனுபவம் பெற்றிருக்கிற மகரிஷியினுடைய அனுபவத்தை நம் அனுபவத்தோடு சேர்த்து கொள்ளுகிறோம். அப்படி நம் அனுபவத்தோடு சேர்த்து யோகத்தினுடைய படிகளில், நான் ஆரம்பத்திலே பாடிய பாடல் தான், தீயவினை பதிவுகளை திருத்தி போக்கி தெளிந்த அறிவில் விழிப்பில் நிலைத்து என்றும் தூயவினை தேர்ந்தாற்றி துன்பம் நீக்கும் தொழில்களையே கடமை என தேர்ந்து செய்து மாயமென்னும் அறிவறிந்து மண்ணுலகில் வாழ்வோர்கள் துன்பம் நீக்க நேயமென்னும் தொண்டாற்றி இன்பம் நல்கும் அந்த ஒரு யோக நிலை, மிகச்சிறந்த விழிப்பு நிலையில, யோக நிலையிலே தான் மனிதனுடைய அறிவு முழுமை பெறுகிற பொழுவதற்கு யோக நிலையிலே அவர்களுக்கு பயிற்சி வழங்குகிறதற்காக மனிதன் உணர்ச்சி நிலையிலே இருந்து அவனுக்கு உணர்வு நிலைக்கு தவப்பயிற்சியாகவும், அந்த உணர்வு நிலையிலே அவன் தொடர்ந்து முயற்சியிலே தொடர்ந்து ஈடுபடுகிற பொழுது அவனுக்குள்ளாக அவனுக்குரிய கசடுகளை, அழுக்குகளை, அவனிடத்திலே இருக்கக்கூடிய சிக்கல்களை, குற்றங்களை பல்வேறு உத்திகள் மூலமாக பழகிக் கொள்வதற்காக யுத்திகளை வகுத்ததுதான் யோகங்கள். அந்த யோகத்திலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிற மகரிஷி வழங்கி இருப்பது அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு. எந்த ஒரு மனம் இயக்கத்திலே சிக்கலிலே இருந்து அது 5 புலன்கள் வழியாக விரியாது, அந்த 5 புலன்களினுடைய இயக்கத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய உயிர் மீது மனம் வைப்பவும், அந்த உயிர் மீது மனம் வைத்து புலன் அடக்கத்திலே மெய்யுணர்வு பெறவும், அந்த மெய்யுணர்விலே இருந்த தத்துவ ஆராய்ச்சியிலே மனிதன் உயர்கிற பொழுது அவனுக்கு இயல்பாக வருகிற தடைகளாக இருக்கக்கூடிய தன்மைகளை நீக்கிக் கொள்வதற்கு அகத்தாய்வும், புலன்களை நல்வழியே இயக்கி பழக்க அவைகள் தீமைகளிலே இருந்து தானாகவே விடுபட்டு கொள்ளக்கூடிய குணநலப்பேற்றையும், இந்த குணநலப்பேற்றின் மூலமாக அவன் முழுமை நிலையை தொடுகிற பொழுது இந்த உலகில் தொண்டாற்றி வாழக்கூடிய நிலையிலே அவன் வாழ்வு அமையும் என்ற பாடல் தான் நாம் ஆரம்பத்திலே பாடிய பாடல். ஆக இந்த முழுமை நிலையில வாழுகின்ற இந்த செயல்பாடு
தொண்டு, கர்மா நம்முடைய எண்ணத்திலும் சரி, சொல்லிலும் சரி, செயலிலும் சரி பிரதிபலிக்க வேண்டும். அது சாதாரணமாக வந்து விடுமா? அது தர்மத்தோடு இணைந்த கர்மமாக இருக்கிற பொழுது, அற உணர்வை புரிந்து கொண்ட செயல்களாக மலர்கிற பொழுது, அதுதான் இன்றைக்கு நாம் எடுத்துக்கிற தலைப்பு. இது நான் சமஸ்கிருதமாக சொல்லலாம் என்று பார்த்தேன். அதன் தமிழ்ல இருப்பதனாலே அதை எதை செய்தாலும் யோக கர்மசு கௌசலம் என்றுதான் கீதை வருகிறது. எதை செய்தாலும் என்று சொன்னால் எண்ணத்தாலோ சொல்லாலோ செயலாலோ. எப்படி செய்வது? விழிப்பு நிலையிலே செய்வது, எந்த இடத்திலும் விழிப்பு நிலை தவறாது செய்வது. புத்தர் ஒரு இடத்திலே அமர்ந்திருந்தார். அவருக்கு நிறைய எதிர்ப்புகள் உண்டு. குறிப்பாக உருவ வழிபாட்டுக்கு எதிரானவர் புத்தர். அப்போ ஒருவன் அவரிடத்துல வந்து கேள்வி கேட்கிறான், நீங்கள் என்ன துறவியா என்று கேட்கிறார். புத்தர் சொன்னார், நான் துறவி இல்லை. அதன் பிறகு கேட்டார், நீங்கள் கடவுளா என்று கேட்டான். புத்தர் சொன்னார், நான் கடவுள் இல்லை. அதன் பிறகு கேட்டான், நீங்கள் என்ன மனிதனா என்று கேட்டார். புத்தர் சொன்னார், நான் மனிதன் இல்லை. வந்தவருக்கு கோபம். அப்ப நீங்க என்னவாகத்தான் இருக்கிறீர்கள் என்று சொன்னார். புத்தர் சொன்னார், நான் துறவியாக இல்லை, நான் கடவுளாகவும் இல்லை, நான் மனிதனும் அல்ல, நான் என்கின்ற நிலையிலே விழிப்பாக மட்டுமே இருக்கிறேன். சக்ஷின் என்று பாலி மொழியிலே புத்தர் வழங்குகிறார். அப்ப நான் விழிப்பு நிலையிலே இருக்கிறேன் என்ற நிலைதான் அவருடைய நிலை. அப்படி விழிப்பு நிலையிலே இருந்து வாழ்க்கையை நடத்துவதற்கான பயிற்சிகளை நம் மண்ணிலே இந்த அற உணர்வு, இந்த தர்ம உணர்வு இவற்றை வழங்கிய பெரியவர்கள் தான் நமக்கு இல்லறம், துறவரம் என்ற 2 வழிகளை வடிவமைத்து கொடுத்தார்கள். அந்த துறவரத்திலே தனியாக இருக்க வேண்டாம், அது இல்லறத்திலேயே இணைத்து செய்ய முடியும் என்பதைத்தான் வேதாத்திரியம் நமக்கு எளிமைப்படுத்தி வழங்கியிருக்கிறது. இல்லறம் வேறு அல்ல, துறவரம் வேறு அல்ல என்று அது ஞானத்திலே விளங்கி கொள்ளாதவர்கள் இல்லத்தை விட்டு எங்கேயோ போய் ஏட்டினிலே கதைத்து விட்ட ஞானம் கற்று ஏக்கமுற்று பலரது எடை எண்ணம் கொண்டு போட்ட விடம்தனிற் பொருளை தேடும் பொது அறிவை கூட உபயோகிக்காமல் நாட்டில் உள்ள அனுபோகப் பொருட்கள் மீது நாடி நிற்கும் அறிவை பண்படுத்த வேண்டி காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் உண்டு வாழ்வதில் பயனென்ன என்பதுதான் சுவாமியினுடைய பாடல். ஆக இங்கே இருக்கக்கூடிய மனைவி மக்களோடு, இங்கே இருக்கக்கூடிய சமுதாயத்தோடு நான் என்னை பக்குவப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற நிலையிலே தான் துறவரத்தை பெரியவர்கள் 2ஆக பிரித்தார்கள். ஒன்று விரதம், இன்னொன்று ஞானம். நாம் கற்றுக்கொள்ளுகிற எல்லா பயிற்சிகளும் அந்த விரதத்தினுடைய அடிப்படையில் தான் அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமைப்பேறு என்று வருகிறது. அப்ப நாம் ஒவ்வொரு நிகழ்வும் நான் தெளிவு பெற 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 நாம் சொல்லுகிறோமே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுக்கும் காரண காரியம் இருக்கிறது என்று சொன்னால், என் பிறவிக்கும் நான் இன்று வாழ்வதற்கும் ஒரு காரண காரியம் இருக்கிறது. அப்ப என்னுடைய நோக்கம் என்னது என்பதை தெரிந்து கொண்டு அந்த நோக்கத்திற்கு ஏற்ப என் வாழ்க்கையை அறவாழ்வாக, தர்ம வாழ்வாக என் செயலை ஒழுங்குபடுத்தி வாழ்வதுதான் கர்மம் கூடுதல் தர்மம். அந்த தர்ம வழியிலே வாழ்கிறவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸ், ஒரு ரே ஆஃப் லைட் சொல்ல போனால், அதுக்கு சரியாக சொன்னவர் பட்டினத்தார். ஏதவத்தை செய்தாலும் எச்செயலை செய்தாலும் முக்தர் மனம் இருக்கும் மோனத்தே. அவள் தாதி இரு குடத்தை அவர் சொல்லுகிறார். இது பகவான் ராமகிருஷ்ணரும் சொன்னதுதான். ஒருவர் அடிக்கடி ராமகிருஷ்ணரை வந்து தொல்லை பண்ணிக்கொண்டே இருந்தால், நான் இல்லறத்திலே இருக்கிறவன், இல்லறத்திலே பின்பற்றி குடும்பத்தை காப்பாற்றணும், நான் இதையெல்லாம் விட்டுட்டு நான் எப்படி துறவுக்கு வர முடியும் என்று சொன்ன பொழுது, அப்போ ராமகிருஷ்ணர் அவர் வெளியிலே கூட்டிக் கொண்டு வந்து பெண்களை காண்பிக்கிறார். அந்த பெண்கள் 2 இடுப்பிலும் குடம் இருக்கிறது, தலையிலே குடம் இருக்கிறது, 2 கைகளையும் வீசி வருகிறார்கள். ஆனால் பேச்சு 2 பெண்களுக்கு இடையிலேயும் பேசிக்கொண்டே வருகிறார்கள். இப்ப ராமகிருஷ்ணர் சொல்கிறார், நீங்க கவனித்தீர்களா,
பேசிக்கொண்டே வருகிறார்கள். ஆனால் தலையில் இருக்கிற குடம் அது தானாக விழாது, அப்படியே இருக்கிறது. அதே போலத்தான் நீங்கள் இந்த உலக வாழ்க்கையிலே ஈடுபடுகிற பொழுதும், எந்தவித செயல்களிலே நீங்கள் செயல்படுகிற பொழுதும் விழிப்பு நிலை தவறாது. விழிப்பு நிலை என்று சொல்லுவது எந்த இடத்திலும் விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு என்று சுவாமி கர்மயோகத்திலே சொல்லக்கூடியது. அப்ப விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு, அதுதான் யோகம் என்றும் சொல்லுகிறோம். எந்த செயல் செய்தாலும் செயலினுடைய விளைவு துன்பத்தை கொடுக்காது, துன்பத்தை கொடுக்கின்ற இயற்கையினுடைய நியதியை உணர்ந்து விளைவு இனிமையை கொடுக்குமே ஆனால் அதுதான் யோகம். அந்த யோகத்தினுடைய நிலையிலே வழுவாது நின்று நாம் செய்கின்ற செயல்களை நாம் தொடர்ந்து விழிப்போடு ஆற்றுவோமே ஆனால் அதுதான் கர்மயோகம், அதுதான் கர்மம். கர்மம் என்பது விளைவறிந்து நலம் நாடி செயலாற்றும் நல்விழிப்பு. அந்த நல்விழிப்பு என்பது நேற்றைக்கு மட்டுமல்ல, இன்றைக்கு மட்டுமல்ல, அது என்றைக்கும் விழிப்பு நிலையிலே இருக்கக்கூடியது. அதுதான் வியாபகத்தினுடைய தன்மை. ஒரு முறை வியாபகத்திலே விரிந்த ஒரு மனிதனுடைய அறிவு அது சுருங்குவதே இல்லை. அதனால்தான் சித்தி பெற்ற எந்த ஒரு யோகிக்கும் அதன் பிறகு அந்த நிலையிலே இறக்குவது என்பது அவனுடைய அறிவுக்கும் அவனுடைய கட்டுப்பாடு முழுக்க முழுக்க அது முழுமை நிலைக்கு சென்று விடுகிறது. அப்படி முழுமை நிலைக்கு செல்லுகிற பொழுதுதான் அந்த செம்பொருளை, மெய்ப்பொருளை எந்த சர்வ சதா காலத்திலும் அவன் உணர்கிற பொழுது அவன் செயல்கள் எல்லாம், அவனுடைய கர்மம் எல்லாம், அவனுடைய எண்ணம் எல்லாம், அவனுடைய சொல்லெல்லாம், செயலெல்லாம், அந்த எண்ணம், சொல், செயல், இந்த மூன்றும் இணைந்திருக்கிற கர்மம் அது தர்மத்தின் வழியாக, அறத்தின் விளைவாக அது இருக்கும். அப்படி எப்போது அவனுக்கு தெரியும்? அவன் மெய்ப்பொருள் நிலைக்கும் தனக்கும் எந்த விதமான வித்தியாசமின்றி அதுவாகவே மாறிவிடுகிற பொழுதுதான் மனிதன் முழுமை நிலையை உணர்கிற பொழுது ஒரு தனிப்பட்ட பின்னம் முழுமை நிலையை உணர்வது இல்லை. முழுமைதான் தனிப்பட்ட பின்னத்தின் வழியாக தன்னையே உணர்கிறது. இப்ப தன்னை உணர்கிற அந்த தருணம்தான் முழுமை அவனுடைய செயல்களை, அவனுடைய எண்ணத்தை, அவனுடைய சொல்லை, அவனுடைய எல்லா விதமான இயக்கங்களையும் தன் கட்டுக்குள், தன் நியதிக்குள் அது இனிமையாகவும் மற்றவர்களுக்கும் இனிமை பயக்கக்கூடிய தர்மத்தை அவனுடைய கர்மமாக மாற்றி கொடுக்கிறது. அதனால்தான் அது செம்பொருள் என்று வள்ளுவம் சொல்லுகிறது. பிறப்பென்னும் பேதமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பது அறிவு. அது எப்படிப்பட்ட ஒரு பொருள் செம்பொருள் என்று அவர் திருக்குறளுக்கு முறை எழுதுகிற பரிமேழகர் சொல்லுகிறார். தோற்றக்கேடுகள் இன்மையின் நித்தமாய். அது இறைத்தன்மை என்பது பிரம்மசூத்திரத்திலே நித்திய சுபாவ. இதுதான் பிரம்மசூத்திரத்திலே முதல்ல வரக்கூடிய வார்த்தைகள். இப்போ அது நித்தியமானதாக இருக்கிறது. நோன்மையால் தன்னையொன்றும் கலத்தலின்மையின் தூய்மையாய். அது எந்த பொருளோடும் கலப்பின்றி ஒரு தூய்மையான பொருளாக தான் எல்லாவற்றையும் கலந்து நிற்கின்ற முதற் பொருள் விகாரமின்றி. அதாவது நீங்கள் இறைத்தன்மைக்கு 4 சாமியம் சொல்லுகிறீர்கள். தன்மை, திறம் என்று சொல்லுகிறீர்கள். அதாவது பேராற்றல், பேரறிவு, வற்றாயிருப்பு, காலம். இதெல்லாம் நாம் ஒரு காலத்திலே அதுக்கு உரிய சர்க்குணமாக சொல்லுகிறோம். ஆனால் இறைவனுடைய தன்மை, மகரிஷி இதையெல்லாம் ஒரு லாஜிக்கல் அடிப்படையில கொண்டு வந்தது. இயக்கத்தை வைத்துக்கொண்டு இயக்கத்தினுடைய மூலத்தை அவர் வடிவமைக்கிற பொழுதுதான் அதற்குள்ளாக அடங்கி இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இறைத்தன்மையினுடைய தன்மை நிர்குணமாகவும் இருக்கிறது, சாட்சியாகவும் இருக்கிறது, அது நமக்குள் விழிப்பாகவும் இருக்கிறது. அந்த விழிப்பைத்தான் வேதங்கள் பிரஞானம் பிரம்மம் என்று சொல்லுகிறது. அந்த விழிப்பு நிலைதான் அறமாக எந்த செயலுக்கூடாகவும் அந்த நிலையிலே மடிப்பியக்கமாக
அந்த செயலுக்குரிய விளைவாக இருந்து என் செயலினுடைய விளைவாக இன்பமாகவோ துன்பமாகவோ அமைதியாகவோ பேரின்பமாகவோ அமைந்து எனக்கு மட்டுமல்ல என்னை தாண்டி வருகின்ற என் தலைமுறைக்கும் பல தலைமுறைக்கும் இந்த மனித சமுதாயத்திற்கும் அது இன்பத்தையோ துன்பத்தையோ அமைதியையோ பேரின்பத்தையோ வழங்குவதாக இருக்கிறது என்ற பொழுதுதான் அதை வினை என்று குறிப்பிடத் தொடங்கினோம். இந்த வினைதான் இதுவரைக்கும் நம்மை நடத்தி வருகிறது. அந்த வினை மீண்டு வினைப்பதிவே தேகம் கண்டாய் என்ற நிலையில நாம் செய்த அந்த கர்மத்தினுடைய தன்மைகள் தான் இன்றைய வாழ்வாக நமக்கு அமைந்திருக்கிறது. இன்றைக்கு உலகம் முழுவதும் அமைதி வேண்டும் என்ற நிலையிலும் தட்பவெட்ப சூழல் பாதிக்கப்பட்டு இந்த சுற்றுப்புற சூழல் பாதிக்கப்பட்டு வெப்பம் அதீத அளவிலே உயர்கிற தன்மையிலும் நாம் ஏற்கனவே செய்த செயல்கள் தான் நாம் இன்றைக்கு புத்தர் சொன்னது போல இருக்கிற ஒரு தன்மைக்கு காரணம். அப்ப என்ன வேண்டும்? செயலிலே மாற்றம் வேண்டும், கர்மாவிலே மாற்றம் வேண்டும். கர்மா என்று சொல்லுகிற எண்ணம் சொல் செயலிலே மாற்றம் வேண்டும். மாற்றம் முழுமையை தர்மத்தை அறத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும். அந்த அறத்தை ஒட்டியதாக நாம் வாழ்க்கை வாழ்கிற பொழுது ஒவ்வொரு துறவி மனப்பான்மையிலே ஒரு துறவுத்தன்மையை நாம் அறிவு தொடுகிற பொழுது உங்களுக்கு முதல் ஒரு தட்டுப்படுகிற ஒரு சாமியம், உங்களுடைய உடல் தேவைகள் குறையத் தொடங்கும், உயிர் தேவை அதிகரிக்க தொடங்கும். அப்போ உடல் தேவை குறைந்து உயிர் தேவை அதிகரிக்கிற பொழுது உங்களுடைய தேவை எப்பொழுது குறைகிறதோ, உங்களுடைய ஆன்ம உணர்வு எப்பொழுது அதிகரிக்கிறதோ, அற உணர்வு தர்ம உணர்வு எப்பொழுது அதிகரிக்கிறதோ, அந்த அற உணர்வும் தர்ம உணர்வாக இருக்கக்கூடிய அந்த நிலையில இன்னொரு உயிரினுடைய தேவையை உணரத் தொடங்குகிறோம். எப்போ என் தேவை குறைகிறதோ இன்னொரு உயிரினுடைய தேவையை நான் உணரத் தொடங்குகிறேன். அந்த உணரத் தொடங்குகிற தடயத்திலே தான் விளைவது தொண்டாக மாறுகிறது என்ற நிலையிலே நான் துவக்கத்திலே பாடிய பாடல்தான் தர்மத்தின் வழியிலே நம் செயல்களை விழிப்பு நிலையிலே நம்முடைய எண்ணம் சொல் செயலாக இருக்கக்கூடிய கர்மத்தை இயக்குகிற பொழுது உங்களுடைய வாழ்வில் நீங்கள் அடையக்கூடிய பலன் உங்கள் உடல் தேவைகள் குறைந்து உங்களுடைய உயிர் தேவைகள் அதிகரிக்கவும், வினைகள் நீங்கவும், உடல் மனம் இரண்டும் எல்லா கட்டுகளில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்ளவும், விதைகளற்ற சமாதி என்ற நிர்பீர் சமாதி நிலையை தொடுகிற பொழுது உங்கள் வாழ்வு சமுதாயத்திற்கான வாழ்வாகவும், மற்றவர்கள் துன்பத்தை போக்கக்கூடிய வாழ்வாகவும், மற்ற உயிர்களினுடைய தொண்டுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற பொழுதுதான் வள்ளல் பெருமான் சொல்லுகிறார், உலகினில் உயிர்களுக்குறும் இடையூறலாம் விலகனி அடைந்து விளக்குக மகிழ்க சுத்த சன்மார்க்க சுகநிலை பெருக உத்தமன் ஆக்குக ஓங்குக என்றனை போற்றினின் பெயரருள் போற்றினின் பெருஞ்சீர் ஆற்றலின் ஓங்கிய அருட்பெரும் ஜோதி என்று சொல்லுகிற அந்த பெருமானினுடைய வரிகளை நாம் அனைவரும் நினைவு கூறுவோம். எவ்வளவோ தலைமுறைகளாக இந்த மண் தாங்கி வந்த இந்த ஆன்மீக பொக்கிஷத்தை, இந்த விழிப்பு நிலையை, அதீத நிலையினுடைய ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு குறைந்த அலை நிலையிலும் குறைந்த நிலையிலும் மனிதனுடைய அறிவு நுணுக 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 அதனுடைய செயல்பாடுகள் வியப்புக்குரியதாக இருக்கிறது. உங்களுடைய உடல்ல ஓடக்கூடிய ஒவ்வொரு ஆற்றல் நிலையங்களை பார்த்தாலும் சரி, நாடிகளிலே ஓடக்கூடிய ஆற்றலும், நாடிகள் சக்கரங்களோடு இணைவதும், சக்கரங்கள் உறுப்புகளோடு இணைவதும், உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலையில இணைந்திருப்பதும், அவைகளுக்கு பிராணன் அடிப்படையாக இருக்கின்ற ஒரு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பார்க்கிற பொழுது ஆச்சரியமாக இருக்கிறது. நாம் உதாரணத்துக்கு நாம் முதல்ல என்ன கண்டுபிடித்தோம்? செகண்ட் என்று சொல்லக்கூடிய கண் இமைக்கும் நேரம், கை சொடுக்கும் நேரம் தான் கண்டுபிடித்தோம். இப்ப எங்க வந்திருக்கிறோம்? செகண்ட் இருந்தது, அதன் பிறகு மில்லி செகண்ட் வந்தோம், மைக்ரோ செகண்ட் வந்தோம், நேனோ செகண்ட் வந்தோம், பீகோ செகண்ட் வந்தோம். இப்போ ஆட்டோ செகண்ட் என்கின்ற நிலையிலே இன்னும் நுண்ணிய அளவிலே அந்த அலை இயக்கத்திற்கு வந்து விட்டோம். அப்போ இறைத்தன்மை எந்த அளவு நுண்ணியதாக இருக்கிறது, எந்த அளவு நுண்ணிய நிலையிலே செயல்பாடுகள் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு விட்டாலே உங்களுடைய அறிவு வெளிச்சத்துக்கு வந்துவிடும். இந்த அறிவு வெளிச்சத்திலே
உங்களுக்கு நீங்கள் எதையும் செய்ய வேண்டாம். உங்கள் உடல், உங்களுடைய மனம் தானாகவே ரசாயன மாற்றத்தில் அது சுதந்திரத்தை, முக்தி நிலையை, முழுமையை தொடும் என்பதை தெரிவித்து, அந்த நிலையிலே நம்முடைய வாழ்வு தர்மத்தை ஒட்டிய வாழ்வாக இருக்கிற பொழுது, விளைவறிந்து செயலாற்றுகிற நல்விழிப்பான கர்மத்தில் நம் வாழ்வு நிலைக்கிற பொழுது, அதனுடைய வெளிப்பாடாக தொண்டு மலரும். அந்த தொண்டு உலக உயிர்களுக்கு உறுதுணையாக இருக்கட்டும், நம் வாழ்வு அர்த்தமுள்ளதாக மாறட்டும் என்று சொல்லி, இந்த நிலையிலே இதுகாரும் செவிமெடுத்திருக்கின்ற அத்துணை அன்புள்ளங்களையும் நினைந்து வாழ்த்தி, உங்களுடைய தொண்டு மென்மேலும் சிறக்கட்டும். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் அருளோடு செல்வம் கீர்த்தி மென்மேலும் நிறைவாய்ப் பெற்று வளமோடு வாழ்க வளமுடன் என்ற ஒரு சிறிய உரையை என்னுடைய ஒரு உள்ளுணர்வாக வழங்கியிருக்கிற தன்மையை ஏற்று நான் பூரணப்படுத்திக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளம். வாழ்க வளமுடன் ஐயா. சிறந்த ஒரு சிந்தனையை நாம் கேட்டு மகிழ்ந்தோம். நாம் ஞான வழியில் வாழும்போது கர்மம் அதுவே இயக்கத்துக்கு மூலம், அதுதான் அறம். அந்த அறம் என்பது இறை நிலையினுடைய வெளிப்பாடு. இறை என்பது பரந்து கிடப்பது, நிறைந்து இருப்பது. இந்த பிரபஞ்சமும் இந்த இறையும் வேறு அல்ல என்று எல்லாம் எமக்கு விளக்கங்களை தந்து கொண்டிருந்த ஐயா அவர்கள், எல்லா உயிர்களும் இன்பத்தை நாடித்தான் செல்கின்றது. அதில் நீடித்த இன்பம் பெற வேண்டுமானால் உயிர் உணர்வுகளின் அடித்தளத்தோடு நிலை பெறும் போதுதான் உணரலாம். அந்த பேரின்ப நிலையை உணர்ந்த ஞானிகள் எல்லாம் அந்த வழியை எமக்கு படிமுறைகளாக 4 புருடார்த்தங்களாக என்று சொன்னார். அறம்பொருள் இன்பம் வீடாக அந்த 4 வழிகளாக எமக்கு அமைத்து தந்திருக்கிறார்கள் என்றும், நாம் யோக நிலையில் வாழ்வதற்கு பயிற்சிகளை வழங்கி, அதாவது அறத்தின் வழி நாம் வாழ வேண்டுமானால் நாம் யோக நிலையில் வாழ வேண்டும். அப்ப அந்த யோக நிலையில் நாம் வாழுவதற்கு, அதாவது எம்மை உய்ய வைப்பதற்கு எங்கள் குருபிரான் தந்திட்டது மனவளக்கலை பயிற்சிகள் என்று அதனுடைய சிறப்புகளை எல்லாம் ஐயா அவர்கள் எடுத்துரைத்து, இந்த விழிப்பு நிலை தவறாது நின்று நாம் செயல்களை செய்ய வேண்டும், அதுதான் கர்மயோகம் என்ற விளக்கத்தினை எல்லாம் எமக்கு தந்து, இந்த விழிப்பு நிலைதான் அங்கு அறமாக மலர்கிறது. நாம் ஏற்கனவே செய்த கர்மத்தின் செயல்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது வாழ்வு. எமது செயலிலும் கர்மாவிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். அந்த மாற்றம் எப்பொழுதும் அறத்தை ஒட்டியதாக இருக்க வேண்டும். அவ்வாறு இருக்கும்போது எங்கள் உடல் தேவைகள் குறைய தொடங்கும், உயிர் தேவை அதிகரிக்கும், அற உணர்வு, தர்ம உணர்வு அதிகரிக்கும். அதனால் விளைவதுதான் அந்த தொண்டு. அந்த தொண்டு எல்லா உயிர்களுக்கும் உதவக்கூடியதாக இருக்க வேண்டும். அந்த தொண்டின் மூலம் எல்லோரது வாழ்வும் மலர வேண்டும் என்று மிக சிறப்பாக ஐயா அவர்கள் எமக்கு சிந்தனையை வழங்கி இருக்கின்றார்கள். ஐயா அவர்களுக்கு எமது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, ஐயா அவர்களை வாழ்த்துவதற்கு வாழ்க வளமுடன் கலாநிதி அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இதுவரை நேரமும் எமக்கு எமது சிந்தனைக்கு விருந்தளித்த பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்களை நாம் நன்றியோடு வாழ்த்துவோம். அனைவரும் துரிய நிலைக்கு வந்து விடுவோம். பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களுடைய உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய தொழில் வளம் வாழ்க வளமுடன். அவர்களுடைய அருட்தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். அவர்களும் அவர்களுடைய அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகின்றோம். வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பாக வாழ்த்தினை வழங்கிய கலாநிதி அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். அடுத்து எமக்கு கருத்தினை வழங்குவதற்கு முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக அற்புதம் கட்டு சக்தி சரவணன் ஐயா, வாழ்த்துக்களுங்க ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ரகுபலமா. ஓம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
கேட்ட உடனே டேட் கொடுத்து டைம் கொடுத்து தலைப்பை கொடுத்து எல்லா விவரமும் 5 நிமிஷத்துல எல்லாத்தையும் அமைச்சு விட்டாருங்க ஐயா. ரொம்ப அற்புதமான விஷயங்கள் ஐயா. இங்க வீட்டுல எல்லாம் கெஸ்ட் வந்திருக்கிறாங்க. தம்பி பையனுக்கு மேரேஜ்னால. நீங்க பேசுங்கம்மா. நான் அப்புறம் அவர்கிட்ட ஐயா பேசிக்கிறேன். வாழ்க வளமுடன். நீங்க பேசிக்கோங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. இப்பொழுது கேள்வி பதில் நேரம். அம்மு ஸ்ரீதரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஸ்ரீதரன் ஐயா, வாழ்க வளமுடன். மைக் ஆன் பண்ணுங்க. ஸ்ரீதரன் ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஹலோ, நன்றி நன்றி நன்றி. மிக சிறப்பாக இந்த கர்மா என்ற முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் மிக அழகாக ஆழ்ந்த கருத்துக்களுடன் படித்திருக்கிறார். அவருக்கு எனது நன்றிகள். ஒரு சின்ன கேள்வி கேட்கலாம் என்று இருக்கிறேன். என்னென்னு சொன்னால், இந்த கர்மா என்றது மனிதனுக்கு மட்டும்தான் உரியதென்று நான் அறிகிறேன். எனக்கு சொன்னால் கர்மா ஒரு இட்டர்னல் லோ, அது அப்படியே இயற்கையில நடந்து கொண்டிருக்கு. மகரிஷி அதை சொல்லியிருக்கிறார், கூட அதை சொன்னார். அப்ப கர்மா என்றது மனிதன் செய்ய வேண்டிய ஒரு கர்மா, அதனால அவன் அதை உரியலாம். அப்ப எங்களுக்கு 3 விதமான கர்மா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப சஞ்சித கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. அப்ப இந்த முதல் 2 சஞ்சிதம் பிராரப்தம் அது எப்படியும் எங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆகாமிய கர்மா. இந்த ஆகாமிய கர்மா அதை நாங்க இப்ப செய்யற விதத்துல நமக்கு அந்த இனி வரப்போறுகின்ற கர்மாக்களை நாங்கள் மேனேஜ் பண்ணலாம். அதை நாம தர்மாவா மாற்றணும் என்று நான் விளங்கி இருந்தேன். அதை பத்தி அவருடைய கருத்தை பற்றி கேட்கலாம் என்ற ஒரு கேள்வி யோசிக்கிறேன். நன்றி. அதாவது நீங்க சொன்னது நம்முடைய தத்துவங்கள்ல வட இந்தியர்கள் அதை 3ஆக பிரித்தார்கள். தமிழ் உலகம் அதை 2ஆக எடுத்தது. ஒன்று பழவினை, இன்னொன்று புகுவினை. எந்த ஒரு இயக்கமும் நாம் இந்த தத்துவத்துல ஒரு சிறிய நேரத்துக்குள்ளாக நாம் அதை கலந்து உரையாடினோம். நாம் எது இயக்கமும் சரி, பிரபஞ்சத்துல அந்த இயக்கத்துக்கு சமமான அல்லது நேர் எதிர் விளைவு உண்டு என்று விஞ்ஞானத்திலும் சரி மெய்ஞானத்திலும் சரி, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் there is a equal and opposite reaction என்பது 2வது விதி. அது மெய்ஞானத்திலும் அதேதான். நாம் எந்த செயல் செய்தாலும், செயல் என்று சொன்னால் நான் விளக்கியது போல, கர்மா என்று சொன்னால் 3ம் இணைந்ததுதான். எண்ணம், சொல், செயல். இந்த 3ம் இணைந்ததுதான் கர்மா. அதுதான் நாம் செய்கின்ற எல்லா விஷயங்களும், அது எண்ணமாக இருந்தாலும் சரி, அது சொல்லாக இருந்தாலும் சரி, அல்லது ஞான கர்மேந்திரியங்களை உபயோகப்படுத்தி செய்கிற செயலாக இருந்தாலும் சரி, இது எல்லா வகைகளுக்கும் ஒரு விளைவு இருக்கிறது. அந்த விளைவு நான் விளக்கியது போல நுண்ணிய அதிர்வு நிலையிலும் இயங்குகிறது. அது வெளிப்பாடாக புலன்கள் துன்பப்படுகிற அளவுக்கும் அந்த விளைவு இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து நம்மை திருத்திக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருந்து மன அமைதி இல்லாதனாலே நம்மால் அதை நோக்கி நகர முடியவில்லை. இத புரிந்து கொண்டவர்கள் தான், இதை தெரிந்து கொண்ட யோகிகள் தான் நாம் விளக்கியது போல பழைய வினைகள் அனைத்தும், அது சஞ்சிதம் ஆகாமியம் என்று சொன்னாலும் சரி, சஞ்சிதம் அல்லது பிராரப்தம் என்று சொன்னாலும் சரி. சஞ்சிதம் என்று சொன்னால் தொடர்ந்து வருகின்ற மூட்டை என்று சாமி சொல்லுவாங்க.
அதே போல பிராரப்தம் என்று சொன்னால் நாம் பிறந்து முதற்கொண்டு மூளை கட்டமைப்பை முடித்து கொண்ட பிறகு உருவான செயல்கள் எல்லாம் வித்திலை நோக்கி அந்த அதிர்வலைகள் அது அதிர்வலைகளைத்தான் பதிவுகள் என்று சொல்றோம். இந்த பதிவுகளை உள்வாங்குகிற தன்மை, இந்த ரெண்டும் இணைந்துதான் ஒரு மனிதனுடைய கேரக்டர், ஒரு மனிதனுடைய தன்மை. இந்த பிராரப்தம், சஞ்சிதம், இது இணைந்ததுதான் உங்களுடைய கேரக்டர். சாமி சொல்லுகிற பொழுது ஊழ்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னர் உருவெடுத்த பின்வினைகள் பதிவும் கூடி, நான் உருவெடுப்பதற்கு முன்னால் தொடர்ந்து வந்த அதிர்வலைகள் பதிவுகள், உருவெடுத்த பின் நான் செய்த செயல்கள், எண்ணம் சொல் செயல், இந்த மூன்றினாலும் ஊழ்வினையாம் கருவமைப்பு பதிவும் பின்னர் உருவெடுத்த பின்வினைகள் பதிவும் கூடி, இது ரெண்டையும் கூட்டுங்க. இதை கூட்டினால் கூடி வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக, இதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் கேரக்டர். ஒவ்வொரு மனிதனுடைய கேரக்டரை டிஃபைன் பண்ணணும். அவனுடைய அறிவாட்சி தரத்தை நீங்க டிஃபைன் பண்ணணும் என்று சொன்னால் இதுதான் அவனுடைய பழவினை தான் அவனுடைய அறிவாட்சி தரம். அது தமிழ்ல ஒரே வார்த்தையில சொல்றோம். நாம் சமஸ்கிருதத்துல வட இந்திய பார்க்கிற பொழுது சஞ்சிதம் பிராரப்தத்தையும் சேர்த்துக்கிறோம். அப்போ இந்த ரெண்டையும் சேர்த்தினால்தான் வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக, அதுதான் ஒவ்வொரு மனிதனுக்கு கேரக்டராக அமைகிறது, அதுதான் ட்ரெஷராக அமைகிறது, அதுதான் அவனுடைய வாழ்க்கையில வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக, இதுதான் என்ன ஆகிறது, வளம் பெற்று அதுவே மேலும் 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 ரிஃப்ளெக்ட் ஆகி வருகிற பொழுது, அது அலை இயக்கத்துல நீங்க சொல்லுகிற பொழுது ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ராக்ஷன், அது தொடர்ந்து மோதிக்கொண்டே இருக்கிற பொழுது வாழ்வினிலே ஒவ்வொருவர் தன்மையாக வளம் பெற்று தேவை சூழ்நிலைகளுக்கேற்ப என்னவாகிறது, தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கையாக, அதற்குரிய எண்ணத்தை அதற்குரிய செயலை உங்களுக்குள்ளாக அமைத்து கொடுத்து தாழ்வு உயர்வு எனும் எண்ணம் செய்கையாக தழைக்கும் புகுவினை என்ற எழுச்சி இதே. உங்க தன்மை எதுவோ, கேரக்டர் எதுவோ, அதை ஒட்டி உங்களுக்கு எண்ணத்தை உருவாக்கி செயலை உருவாக்கி அந்த செயல் புகுவினையாக மாற்றுகிறது. தழைக்கும் புகுவினை என்ற எழுச்சி இது. ஏழ் பிறப்பும் எவ்வினையும் தொடரும் ஒத்து, இந்த வினை தொடர்ந்து வருவதனால இதை ஒட்டித்தான் கடைசியா சாமி சொல்றார், ஒத்து எழும் இன்பம் துன்பம் அமைதி இயற்கை நியதி. இதுதான் இயற்கை நியதி என்று சொன்னாலும் சரி, நாம் சொன்ன தர்மம் என்று சொன்னாலும் சரி, அறம் என்று சொன்னாலும் சரி, எல்லாம் ஒரே வார்த்தை தான். இந்த இயற்கை நியதி பிரகாரம் எனக்கு எழுகின்ற இன்பம் துன்பம் அமைதி இயற்கை நியதி, இதை ஒட்டித்தான் அமைகிறது. இப்ப நான் எந்த ஒரு நிகழ்வு இன்றைக்கு என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லை, இப்ப நீங்க எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறீர்கள், நீங்க இன்றைக்கு உங்களோடு இணைந்திருப்பது என்பது நாம் ஏற்கனவே செய்து வைத்த கர்மத்தினுடைய விளைவுதான். அது மாணிக்க வாசகம் எனக்கு ரொம்ப பிடித்த பெயர். அது நான் ரொம்ப வணங்கக்கூடிய ஒரு பெரிய மகான். மல்லலார் சொல்றது போல, வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை ஊன் கலந்து உயிர் கலந்து என்று அவருடைய பாடெல்லாம் ரொம்ப ராகமா பாடி சந்தோஷப்படுவேன். அவர் என்னோட இணைவதும் அவர் உங்களோடு இணைத்திருப்பதும் அது தெளிவாகத்தான் நடக்கிறது. நீங்க நம்ம உடம்புக்குள்ள போய் பாருங்க, ஒவ்வொரு இயக்கமுக்குள்ளாகவும் அது ரொம்பவும் எக்ஸ்ட்ராடினரி என்றுதான் சொல்ல வேண்டும். அதை வரையறுப்பதற்கு கூட நம்முடைய பிரெயின் நமக்கு இருக்கக்கூடிய அனுபவம் குறைவாகத்தான் இருக்கிறது. இப்போ உங்களுடைய கேள்வி பிரகாரம் இன்றைய வாழ்க்கை என்ன எனக்கு அமைந்திருக்கிறதோ அது பழவினையை ஒட்டித்தான் என் எண்ணம் சொல் செயல்களை இயக்கி விளைகின்ற இன்ப துன்பம் அமைதி என்கின்ற நிலைக்கு என்னை ஆளாக்குவது இயற்கை நியதி. இந்த இயற்கை நியதி என்பது நாம் இயற்கையினுடைய ஒரு பின்னப்பட்ட நிலையாக இயங்கிக் கொண்டிருக்கிறோம். இப்ப தொடர்ந்து இது ஒரு ஷார்ட்கட் என்ன என்று கேட்டால், முதலாளி ஒரு வேலை சொல்றாரு,
அதை நான் செய்யாமலே இருந்தால் எனக்கு அதற்குரிய வருமானமோ உயர்வோ இல்லை. அவர் சொல்லுவதற்கேற்ப நான் அவருக்கு நல்ல பிள்ளை, வள்ளலார் சொல்லுவது போல நல்ல பிள்ளை, என் ஞான சபை தலைவனுக்கு நான் நல்ல பிள்ளை நானேன்னு ஒரு பாடல் வள்ளலார் பாடுவார். அது போல இறைத்தன்மைக்கு நான் நல்ல பிள்ளை ஆகி கொண்டால் இயற்கையோடு இயைந்து வாழக்கூடிய ஒரு பக்குவத்தை நான் அடைந்தால், நீங்க இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா என்னுடைய ஸ்பீச் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுல சொல்லி இருந்திருக்கிறேன், முழுமை உங்கள் வழியாக செயல்பட தொடங்கும். நீங்க செயல்படுவதல்ல. You are no longer does exist. So the totality takes over the overall control of your good thought, deed and action. எல்லாத்தையும் எல்லா விஷயங்களையும் அதுவே செயல்படுத்த தொடங்கும். அப்படி செயல்படுத்த தொடங்குகிற பொழுதுதான் இயற்கையை எப்போ இயைந்து வாழத் தொடங்கி முழுமை உங்கள் வழியாக செயல்படுகிறதோ விளைவு அனைத்தும் அது இனிமையானதாகவே இருக்கும், பயனுள்ளதாகவே இருக்கும், அது காலத்திற்கும் மக்களுக்கு பயன்படுவதாகவே இருக்கும், தொண்டாகவே இருக்கும். அதனால நீங்க யோகத்திலே பயில்வது எல்லாம் இதை ஒட்டித்தான் பயில்கிறோம். நல்ல பிள்ளை ஞான தலைவனுக்கு நான் என்ற நிலையிலே இறைவனுக்கு நல்ல பிள்ளையாக இயற்கையோடு இயைந்து வாழ்கிற அற வாழ்க்கையிலே என் வாழ்க்கை மலர்கிற பொழுது இயல்பாக ஸ்பான்டேனியஸாக என்னை சுற்றிலும் அந்த இனிமையான சூழலே, அந்த இனிமையான அதிர்வலைகளே, இனிமையான நண்பர்களே, இனிமையான சுற்றமே, இனிமையான உலகமே உருவாகும் என்ற ஒரு அதீத எண்ணம் தான் உலக சமுதாய சேவாசன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அன்பர்கள் வேறு யாராவது உங்கள் மனதில் சந்தேகம் இருந்தால், இல்லாத காரணத்தினால் நாம் அடுத்த நிகழ்வாக நன்றி உரை வழங்குவதற்கு எங்கள் மண்டல துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி வசந்தா தேவி மிகலிங்கம் அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. இனிமையாக மலர்ந்திருக்கின்ற காலை பொழுதிலே இந்த இணைப்பிலே கலந்து பயன் பெற்று கொண்டிருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் இனிய காலை வந்தனங்கள் குறித்தாகட்டும். யாழ் மண்டலத்திலே ஒவ்வொரு சனி ஞாயிறு தோறும் நடைபெறுகின்ற இந்த சிந்தனை விருந்தில் இன்றைய விருந்தாளியாக மதிப்பார்ந்த பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா கர்மம் தர்மம் என்ற அருமையான தலைப்பிலே சிந்தனை விருந்தினை வழங்கி அமர்ந்திருக்கின்றார். விழிப்பு நிலையிலே நாம் எல்லோரும் இருந்து விட்டால் அதுவே முழுமை பேறு அடைவதற்கு வழி சமைக்கும் என்ற தொனி பொருளிலே மிகச் சிறப்பான ஒரு உரையை வழங்கி இருக்கின்றார். நாம் இன்று எல்லோரும் இங்கே இணைந்திருப்பதும் நாம் செய்த கர்மாதான் என்பதை அழகாக விரிவாக விளக்கமாக வழங்கி இருக்கிறார். ஆன்மீக நெறியை பின்பற்றுவதற்கான சகல உந்துதல்களும் அவருடைய இந்த சிந்தனை விருந்திலே கலந்திருக்கின்றன. வேதாத்திரியத்தோடு நீண்ட காலமாக ஒன்றிணைந்து அதன் மூலம் எமக்கெல்லாம் இந்த எண்ணம் சொல் செயல் மூலம் நாம் தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற தொனி பொருளிலே மிகச் சிறப்பான உரையை ஆற்றிய மதிப்பார்ந்த பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்களுக்கு யாழ் மண்டலம் தலை சாய்த்து தன்னுடைய நன்றியை அறிதலை தெரிவித்து மகிழ்வடைகின்றது. வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்ததாக இந்த யாழ் மண்டலத்தின் தலைவர் அவர்கள் அன்பும் கருணையும் மிக்கவர், எதையும் பொறுமையாக சாதிப்பவர், எல்லாவற்றிற்கும் செயல் வடிவம் கொடுப்பவர். இன்றைய இந்த நல்ல நாளிலே
அவருக்கும் எங்களுடைய மனமுவந்த நன்றியறிதலை தெரிவித்து மகிழ்கின்றோம். இங்கே தொகுப்புரை, மிகச்சிறந்த தொகுப்புரையை வழங்கிக் கொண்டிருக்கும் முதுநிலை பேராசிரியரும் விசனுக்கு பொறுப்பாக இருக்கின்ற திருமதி ரவுபாலா அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலம் மகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவிக்கின்றது. இங்கே வாழ்த்துரை வழங்கிய துணை பேராசிரியர் கலாநிதி அம்மா அவர்கள் அன்பும் கருணையும் தொண்டுள்ளமும் பொறுமையான மனப்பாங்கும் உள்ளவர். அவருக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக எமது நன்றிகள் உரித்தாகட்டும். இங்கே இறைவணக்கம் குருவணக்கம் இசைத்து இசையாளுமை வசமாக்கிய துணை பேராசிரியர் திருமதி விஜயகுமாரி முருகேசம்பிள்ளை அம்மா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றிகள். அமைதி நிலை இருந்தால்தான் நாம் அனைத்து கருத்துக்களையும் செவிமடுக்கலாம், உள்வாங்கலாம், பயன்பெறலாம். அதற்காக இங்கே 9 மைய தவத்தை மிகச் சிறப்பாக ஆற்றி அமர்ந்திருக்கின்ற துணை பேராசிரியர் சுடர் சுதர்சனையா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றி கூறி, எல்லாவற்றிற்கும் மேலாக எங்களுக்கு சிந்தனை வழங்குவதற்காக ஒவ்வொரு வாரம் தோறும் சிறந்த வேதாத்திரிய முத்துக்களை வழங்கிக் கொண்டிருக்கும் உன்னியூர் அறக்கட்டளை தலைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும் யாழ் மண்டலத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவிக்கின்றோம். இந்த இணைப்பிலே இணைந்துள்ள அனைத்து அன்புள்ளங்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் யாழ் மண்டலம் தனது நன்றியறிதலை தெரிவித்து நன்றியுடன் விடைபெறுகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா. சிறப்பான நன்றியுரையை வழங்கிய அம்மா அவர்களுக்கும் எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இப்பொழுது உலக நல வாழ்த்து இப்பதற்கு திருமதி முருகேசபிள்ளை அம்மா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நல வாழ்வை அளிக்குமை ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அமைதி அமைதி அமைதி. நன்றி அம்மா. நன்றி அம்மா. சிறப்பாக உலக நல வாழ்த்து செய்திட்ட முருகேசபிள்ளை அம்மா அவர்களுக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்று எமக்கு கர்மம் பிளஸ் தர்மம் என்ற தலைப்பினில் சிறப்பு சிந்தனையை வழங்கிய பேராசிரியர் சக்தி சரவணன் ஐயா அவர்களுக்கும், ஐயா அவர்களை எமக்கு அறிமுகப்படுத்தி தந்திட்ட முனைவர் மாணிக்கவாசகம் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பிலே இணைந்திட்ட அன்பு உள்ளங்களாகிய உங்களுக்கும், நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் என்று யாழ் மண்டலத்தின் சார்பாக அனைவரையும் வாழ்த்தி இந்த நிகழ்வை நாம் இனிதே நிறைவு செய்து கொள்கின்றோம்.
நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. நன்றி ஐயா. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.